Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்துட்டு ஒரு சூப்பரான கருப்பட்டி காஃபி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம கருப்பட்டி காஃபி வந்து கடையில தான் வாங்கி குடிப்போம். நம்ம வீட்ல ட்ரை பண்ணும்போது அது பால் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பால் தெரியாம பெர்ஃபெக்ட்டான கருப்பட்டி காஃபி வந்து எப்படி பண்றதுன்னு தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கருப்பட்டி காஃபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு கருப்பட்டி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கருப்பட்டியை பாகா காய்ச்சி எடுத்துக்கலாம். பாகுனா பாகு பதம் தேவையில்லை. கருப்பட்டியை ஜஸ்ட் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து அதை ஃபில்டர் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான். கருப்பட்டி சேர்த்ததுக்கப்புறம் கருப்பட்டி மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்துட்டு அதிகமாக சேர்க்க வேண்டாம். கருப்பட்டி ஃபுல்லாக முழுமையாக கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் வந்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் வந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கருப்பட்டியில் காஃபி டீ போடும்போது வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக கருப்பட்டி போட்டிங்கன்னா பால் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கருப்பட்டி சிரப் வந்துட்டு ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். டபுள் ஃபில்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபைன் டஸ்ட்டு கூட நல்லா ஃபில்டர் ஆகி வந்துடும். வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த கருப்பட்டி சிரப் வந்துட்டு நல்ல சூடு ஆறணும். சூடோட சேர்த்தனாலும் பால் தெரிய ஆரம்பிச்சிடும். நல்ல சூடு ஆறிடணும். கருப்பட்டி யூஸ் பண்ணி நீங்கள் டீ காஃபி போடும்போது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கருப்பட்டியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் காஃபி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் சூடோட பாலில் சேர்த்திங்கனாலும் பால் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ கருப்பட்டி பாகு வந்துட்டு ரெடியாக இருக்குது. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம காஃபி போடுறதுக்கு தேவையான அளவு பால் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் வந்துட்டு நல்லா கொதிச்சு வரணும். கொஞ்ச நேரமாவது கொதிச்சாதான் காஃபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா பால் வந்துட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கும். பால் நல்லா காய்ச்சி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம காஃபி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காஃபி பவுடர் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவு காஃபி பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக குடிப்பாங்க, சில பேர் வந்துட்டு லைட்டாக குடிப்பாங்க. அதனால் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப நீங்கள் வந்துட்டு காஃபி பவுடர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த காஃபி பவுடர் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங் ஃப்ளேவர் இருக்குன்றதுனால நான் ஒரு 1.25 ஸ்பூன் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். காஃபி பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல சூடான பால் வந்துட்டு ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கருப்பட்டி பாகு இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. ஏன்னா சில பேர் வந்துட்டு காஃபி நல்லா ஸ்வீட்டாக குடிப்பாங்க, சில பேர் வந்துட்டு ஸ்வீட் ரொம்ப கம்மியாக குடிப்பாங்க. அதனால் உங்களுடைய ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி பாகு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான கருப்பட்டி காஃபி ரெடி ஆயிருச்சு. கருப்பட்டியில் வந்துட்டு காஃபி மட்டும் கிடையாது, டீ கூட போடலாம். டீ போடும்போது வந்துட்டு சேம் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போது வந்துட்டு உங்களுக்கு பால் தெரியாமல் வரும். நான் என்னோடய மெத்தடுக்கு வந்துட்டு நான் டீ வந்து போட்டு காட்டுறேன். அதே மெத்தட் தான். நான் டீயில் வந்துட்டு ஏலக்காய் தட்டி போடுவேன். கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டோம்னா இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு டீ பவுடர் டைரெக்டாக பாலில் சேர்த்து தான் கொதிக்க வைப்பேன். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் வந்து பால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இல்லைனா ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். தனியாக நான் டிகாஷன் சேர்த்து பண்ணும்போது எனக்கு அது பிடிக்காது. அதனால் நான் டைரெக்டாகவே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது போல் நீங்கள் டீ போட்டு எடுத்துக்கோங்க. டீயை வந்துட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கருப்பட்டி பாகு இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான கருப்பட்டி டீ வந்து ரெடி ஆயிரும். இதே போல் வந்துட்டு நீங்கள் டீ காஃபி ரெண்டுமே வந்து நீங்கள் கருப்பட்டி யூஸ் பண்ணி பண்ணுறதுனா நீங்கள் இந்த மாதிரி மெல்ட் ஆக்கிட்டு தான் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் வந்து பால் தெரியாமல் வரும். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் கருப்பட்டி பால் சேர்த்து பண்ணுற எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் கருப்பட்டியை வந்துட்டு பாக காய்ச்சி அதை வந்து சூடு வந்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா தான் பால் வந்து தெரியாமல் வரும். பால் சூடாக இருக்கும்போது நீங்கள் சூடான கருப்பட்டி பாகு சேர்த்திங்கனாலும் பால் வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நல்ல சூடு ஆறினதுக்கப்புறம் சேருங்க. 2 பொருளில் ஏதாவது ஒன்று வந்துட்டு நல்லா சூடு ஆறி இருக்கணும். அது வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்தியான ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.